இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும், வணங்கி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் 4 வெங்காயம் போடுறேன், ஏன்னா வேணும், 1/2 கிலோ கடலை இருக்குது, அதனால 4 வெங்காயம் வேணும். உப்பு போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி நல்லா கலர் மாறணும். பட்டை கிராம்பு தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. போன வாரம் வீடியோ போட முடியல, பெரியம்மா தவறிட்டாங்க. ஸோ இந்த வாரம் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி வருது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்னு. இப்போது வேக வச்சுருந்த கடலையா இல்லை நீங்கள் எப்படி இதுக்குள்ளே போட்டே வேக வைக்கலாம். நான் இப்போ இதுக்குள்ளே போட்டு தான் வேக வைக்கிறேன். நைட்டெல்லாம் ஊற வச்சுருந்த கடலை இது. தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 6 விசில் 5 விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு கடலைக்கறி இது. எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.